இந்த அரைச்சி வச்ச மசாலா மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க மசாலா தான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த மீன் குழம்பு சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது 3 சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கும் போது மிளகு வெடிக்கும், அது ஒரு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு மல்லி மிளகு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்குங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி அந்த திப்பி நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துடணும். இந்த அளவுக்கு திப்பி இல்லாமல் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பக்கமாக வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துருங்க. சூடாக அரைச்சிங்கன்னா மேலே தெரிக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. லைட்டாக கொரகொரப்பு இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் சூடானதும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கணும், வெந்தயம் அதே போல் நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு வெடிக்கும் போது நான் ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்து உரித்து தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்குங்க. இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா. உங்களுக்கு காரம் ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் மிளகு எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால ஓரளவுக்கு வதக்கினா போதும். சும்மா 1 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி கரைச்சல் இதை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். நமக்கு கொதிச்சு வரும் போது கரெக்டான பதத்தில் வந்துடும். மீடியமான தீயில ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கலாம், கொதிக்கிட்டோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாமா. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக இருக்குது. அதே போல் எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ மடவை மீன் எடுத்திருக்கேன். வால், தலை, அதே போல் துண்டு எல்லாமே சேர்த்து குழம்புல போடுறேன். குழம்புல வால் தலைலாம் போட்டு வச்சோமா குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். மீன் சேர்த்துட்டு இப்படி திருப்பி விடுங்க. ரொம்ப குழி கரண்டியாக போட்டு எப்பயுமே மீன் கிளறக்கூடாது. இதை போல் ஒரு பட்டை கரண்டியாக போட்டால் தான் மீன் உடையாமல் இருக்கும். இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, மீடியமான தீயில மூடி வைங்க. 4 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்கள், இப்போ அப்படியே கிளறி விடுங்க. அதே போல் மீனும் நமக்கு உடையாமல் அப்படியே இருக்குது. பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், மேலவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான அரைச்சி வச்ச மசாலா மீன் குழம்பு ரெடி. சிக்கனில் ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த சிக்கனை யோசிக்காமல் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா இந்த சிக்கன் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அதே போல் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்குங்க. ஒரு பிரியாணி இலை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
சின்ன சின்னதாக 2 பட்டை 5 கிராம்பு இதை சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக கசூரி மெத்தி அப்படி சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுடுங்க, நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க, அதிகமாக தேவையில்ல, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது, சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். நீங்கள் சிக்கன் செய்கிறதுனா இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷம் எதனால் ஊற வைக்கிறேன்னா சிக்கன் வந்து சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது. மூடி வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. பாருங்கள், சிக்கன் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி எந்த அளவுக்கு சிக்கன்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 5 நிமிஷத்தில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம சொன்ன டைம் ஒரு 12 நிமிஷம். இதுலேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா சுண்டிடும். பாருங்கம்மா, நடுவில் மூடி எடுத்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா சுக்காவாக வந்திருக்கு பாருங்கள். இதை போல் சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சுக்காவாக பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி, இது 3 சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது வெறும் வாசனைக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் சுக்கா ரெடி.